இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான ரெசிபி எல்லாம் எப்படி இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக கஸ்டர்ட் க்ரீம் பன் ரெசிபி செய்யலாமா? ஒரு பவுலில் 1 கப் மில்க், 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், 2 ஸ்பூன் சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வச்சிடலாம். கூட 1 கோழி முட்டை சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 1.5 கப் அளவு மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்பில் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1 கப் மில்க், கொஞ்சமாக நெய், 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். எடுத்து வச்சிருங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு வந்துருச்சு. பொரிச்செடுக்கிறதுக்கு பி ரைட்டோட ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆயிலில் விட்டமின் ஏ, டி, ஒமேகா 6 மட்டும் இல்லாமல் 0 trans fat இருக்கிறதுனால கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஷாப் இல்லைனா ஜெப்டோவில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆயிலை கொஞ்சமாக இந்த மாதிரி குழிக்கரண்டியில் எடுத்துட்டு மேலே மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு மேலே எண்ணெய் ஊற்றி விட்டீங்கன்னா 2 நிமிஷத்தில் பிரிஞ்சு வந்துடும். சூப்பரான பன் ரெடி. உள்ள க்ரீம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. பாய்.